முருங்கைக்கீரை சட்னி. இது ரொம்ப உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு கீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பொரியலும் செய்வோம். ஆனால் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எப்படின்னா, ஒரு கடாயை எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதன் பிறகு எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூனு, உளுந்து 2 டீஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, மல்லி, முழுமையான மல்லி, அந்த மல்லி 2 ஸ்பூனு, மிளகாய் ஒரு 4, காரம் தேவையானது ஒரு 4 மிளகாய் போடுங்க, கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்தால் ஒரு மிளகாய் குறைச்சிங்க. 4 மிளகாய், வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிங்க. அது கூட நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் சேர்த்திங்க, நல்லாவே சேர்த்துங்க. எந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு கட்டி போடுங்க. வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போடுங்க. நல்லா போட்டு வதக்குங்க. அது கூட சும்மா ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு சைஸில் புளி சேர்த்திக்கிங்க. சேர்த்து 2 தக்காளி, சின்ன தக்காளி 2, பெரிய தக்காளி 1 தக்காளி இருந்தால் போதும். 2 தக்காளி சின்ன சின்னதாக அரிஞ்சு அதில் சேர்த்திங்க. சேர்த்தி நல்லா வதக்குங்க. முருங்கைக்கீரை நல்லா ஒரு கழுவி நல்லா அலசிடுங்க. பறிக்கிறதுக்கு முன்னாடி அலசிடுங்க. நாங்கள் பறிச்சிட்டோம், பறித்த பிறகு அலசணும். ஆனால் பறிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அலசிட்டா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு அந்த கீரையை, நம்ம பறித்து வச்சுருக்க கீரையை அது கூட போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த முருங்கைக்கீரை. கால்சியம் சத்து அதிகம், இரும்பு சத்து. இது எலும்புக்கு நல்ல ஊக்கமளிக்கும். இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறைனாச்சு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. அதுமாரி தேங்காய் தேவைன்னா ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை. தேங்காய் கொஞ்சம் திருகி போடுறனாலும் போட்டுங்க, அது பெட்ரு. இல்லை இது மாதிரி சின்ன சின்னதாக இருந்தீங்கன்னா சில மிக்சியில் அரைப்படாது. நீங்கள் திருவி போட்டாலும் சரி, இது மாதிரி கீரை விட்டுனாலும் சரி, நல்லா வதக்கிங்க. வதக்கின பிறகு அந்த கீரையை ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் போடுங்க போதும். திருகி போட்டால் பெட்ரு, திருகி போட்டுங்க. திருவிழா தான் பெஸ்ட்டு. கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கணும், ஃபுல்லாக வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் கீரையோட ஒரு கசப்பு மாதிரி தெரியாது. முருங்கீரை லேஸ்ட்டாக கொஞ்சம் கச்ச மாதிரி இருக்கும். அதனால நல்லா வதங்குச்சுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அந்த இது கசப்புத்தன்மை தெரியாது. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும்போது தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கங்க. பத்தலைனா கூட மறுபடியும் கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டாக அளவாக சேர்த்திங்க. நல்லா வதங்கணும். வதங்கின மறுப்ப நல்லா ஆற வச்சு இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கின மறுப்ப சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிடும். அதனால் சிம்மில் வச்சு மீடியமாக பண்ணுங்கள். வதக்குனதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு. சுவையான சட்னி ரெடி. முருங்கை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.